என் பொண்டாட்டின்னு யார் சொன்னா? இது சொல்லுது. வேணும்னா கோர்ட்ல போய் கேஸ் போடு போ. ஐயோ முடியல. பாத்தியாமா, நீ என்ன சொன்ன, அவன் என்ன பேசிட்டு போறான் பாத்தியா? நீ அவன் வயிறார சாப்பிடணும்னு நீ என்கிட்ட சண்டை போட்ட, ஆனா அவன் திரும்பி வந்து உண்மையில பாயிறான். இவனை நம்பி புருஷன் சொல்லிட்டு நீ உட்கார்ந்துருக்க பாரு. ஏமா, நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு ஏமா புத்தி இப்படி இருக்கு? மாமா, அவரோட உலகமே வேறையா இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் நான் அவரை மாத்துவேன். நம்ம உலகத்துக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்துவேன். நீங்க கவலைப்படாதீங்க. தப்புமா, நம்பன யாரையுமே அவன் காப்பாத்தினதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. பிறந்ததுல இருந்து அவன் மேல நம்பிக்கை வச்சேன். தோ அம்மாட்ட கேட்டுப்பாரு, இல்ல இவன்ட்டு கேட்டுப்பாரு, கதை கதையா சொல்லுவாங்க. பெத்த அப்பனையே கை கழுவி விட்டு போனவன் அவன் உன்னை வேண்டாதவளா நினைக்கிறான். நீ என்னடான்னா அவன் உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு இருக்க. நல்லா இருக்குமா? நான் அவருக்கு வேண்டாத பொண்டாட்டியோ வேண்டிய பொண்டாட்டியோ, நான் அவருக்கு பொண்டாட்டி மாமா. அவரை திருத்த வேண்டியது என்னோட கடமை. அதை நான் எப்படியாவது செய்வேன், செஞ்சு காட்டுவேன் மாமா. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அவன் எங்களையே நட்டாத்துல விட்டு போனவன். உன்னை அவன் நட்டாத்துல விட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவனை போய் நம்புற பாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எப்படியோ அண்ணா சொல்லுங்கண்ணே. என்னடா கேக்குதா? கேக்குதுண்ணே. டேய் என்னடா, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? பிளான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அதான் என்ன பிளான்னு கேக்குறேன். அண்ணே, பிளான்லாம் அதெல்லாம் பக்கா ரெடினே. அதான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. அண்ணே, இந்த பொன்னுசாமி என்ன பெரிய கட்சி தலைவரா இல்ல பெரிய அரசியல்வாதியா? அந்த ஆள் எவ்வளவு வேணா போராட்டம் நடத்திருக்கட்டும், எல்லா கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்கட்டும், ஆனா எப்படி பார்த்தாலும் அவர் ஒத்தாள் தானே. சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாத ஒரு மனுஷன், அவ்வளவுதான். எந்த பொண்ணுசாமியை சொல்றான்? டிராபிக் பொண்ணுசாமியாவியா? அண்ணே, நாளைக்கு அவர் வீட்டில் வச்சே தூக்குறோம், அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் பண்ண வேணாம். 2 நாள் நம்ம இடத்துல அடைச்சு வச்சிருந்தா போதும். நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம். உயிர் பயத்தை காட்டினா மட்டும் போதும். டிராபிக் பொண்ணுசாமி அதுக்கப்புறம் டர்ரு பொண்ணுசாமியா மாறிடுவார். அடப்பாவி, அவரை தான் சொல்றானா? அவர் எதுக்கு இவன் கடத்துறான்? ஆனா 2 நாள் கழிச்சு அந்த ஆளை வெளியில விட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வழியில அவர் வரவே மாட்டாப்ல. அதுக்கப்புறம் கட்சி கூட்டத்தில் போய் புகார் கொடுக்கறது, எஸ்பிட்ட போய் புகார் கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஜிகினா வேலையும் காட்ட மாட்டாப்ல. சரிடா, எப்படி தூக்க போற? பிளான் எல்லாம் பக்காவா போட்டாச்சுனே. நம்ம பசங்க தீயா வேலை செஞ்சு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டானுங்க. அந்த ஆள் எங்க போறான், என்ன பண்றான், பாத்ரூம் எத்தனை மணிக்கு போறான்ற டீட்டெயில் முத கொண்டு பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை வச்சுதான் பிளானே. அண்ணே, அந்த ஆள் வீட்டில் வச்சு அவரை தூக்குறோம். சூப்பர்ரா, சூப்பர். டேய், எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. கட்சியில என் பேர் கெட்டக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த பழைய ரவுடிங்கிற பேரே வந்துடக்கூடாது. பாத்துக்க. வாய்ப்பே இல்லைண்ணே. காக்கா குருவி கூட இந்த விஷயம் தெரியாது. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே. கமுக்கமா வேலையை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். நீ பதட்டப்படாம நிம்மதியா தூங்கு. இல்லடா, பதட்டமா தான் இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ண. என்னாலையும் உனக்கு கால் பண்ணாம இருக்க முடியாது. அப்பப்போ உங்களோட விஷயத்தை கேட்டுட்டே தான் இருப்பேன். என்ன? சரிண்ணே, நான் கூப்பிடுறேன். சரி, வச்சிடறேன். ஆள் கடத்தல்ல இறங்க போறியா? அதுவும் டிராபிக் பொண்ணுசாமி ஐயாவ. மாமா உன்னை கழுவி கழுவி ஊத்துனதுல தப்பே இல்லை. உனக்குலாம் சோறு ஒண்ணுதான் குறைச்சல். பட்னி கடை, அப்பதான் உனக்கு அறிவு வரும். என்னங்க, இந்தாங்க. 2 நாளா நீங்க மாத்திரை போடல, சரியா தூங்கவும் இல்லை.
என்னன்னு தெரியல கமலா. கலைக்கு ஒண்ணுன்னொன்னே ரொம்ப ஆடி போயிட்டேன். மனசு என்னென்னவோ கற்பனை பண்ணிடுச்சு. அவனை நல்லபடியா வெளியே கொண்டு வந்தா போதும் ஆயிப்போச்சு. புரியுதுங்க. அந்த நினைப்புல மாத்திரை போடாதனால தான் சரியா தூங்காம போயிட்டேன். இனிமே நிம்மதியா தூங்குவேன். நான் மட்டும் நிம்மதியா தூங்குனேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தலை சுத்தி விழுந்துடணும்னு பயத்துல தான் நான் மாத்திரையே போடுறேன். ஆனாலும் என்னால தூங்கவே முடியல. கொட்டை கொட்டை நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். நல்ல வேளை கமலா, நம்மள ரொம்ப அலைக்கழிக்காம கலையை வெளியில விட்டுட்டாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நிஜமா கடவுள் தான் நம்ம பையனை வெளியில கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பின்ன வேற யார் அந்த சூர்யாவோட மனசை மாத்தி இருக்க முடியும்? வெற்றியை தவிர வேற யாராலையும் இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. எனக்கு தெரியுங்க. ஆரம்பிச்சிட்டியா? என் புள்ள எப்பவுமே தான் செஞ்சதை வெளியில சொல்லவே மாட்டான். இந்த தடவையும் அவன் அப்படிதான் செஞ்சிருக்கான். அத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இல்ல. எல்லாம் புரிஞ்சுதான் நான் பேசுறேன். இல்லங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் நாள் கலையை உள்ள வச்சதுமே வெற்றி எவ்வளவு பதட்டப்பட்டான், எவ்வளவு கோவப்பட்டான். ரெண்டாவது நாளும் பதறிக்கிட்டே தானே இருந்தா. ஆனா முந்தின நாள் மட்டும் எப்படி இருந்தான்னு நீங்க கவனிச்சிங்களா? எனக்கு நம்பிக்கை போச்சு, உங்களுக்கு நம்பிக்கை போச்சு. நான் அழுதுகிட்டே இருந்தேன். நீங்க அவன் வெளியில வரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அவன் மட்டும் எவ்வளவு அமைதியா இருந்தான்னு ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப என்ன சொல்ல வர நீ? அவன் பதட்டம் இல்லாம இருந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. முந்தின நாளே சூர்யா மனசு மாறதுக்கான ஏற்பாடெல்லாம் அவன் பண்ணி வச்சிட்டான். அதனாலதான் அவன் அமைதியா பதட்டம் இல்லாம இருந்தான். அது உங்களுக்கு புரியுதா? சரி, அவ்வளோ ஏங்க. காலையில நாம கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு அபி நந்தினிக்காக அவளோட வாழ்க்கையை பறி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா. நாம எல்லாருமே கலங்கி போயிருந்தோம். ஆனா வெற்றி என்ன பண்ணா? அபியை கிண்டல் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தான். கோர்ட்ல நம்ம பதட்டத்துல இருந்தோங்க. ஆனா வெற்றி சிரிச்சுக்கிட்டே சூர்யாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அங்க சூர்யா தாங்க பதட்டத்துல இருந்தான். அது நீங்க கவனிச்சிங்களா இல்லையாங்க? சூர்யாவோட மனசு ஒண்ணும் தன்னால மாறலங்க. நம்ம பையன்தான் ஏதோ செஞ்சு அவன் மனசை மாத்தி வச்சிருக்கான். ஒருவேளை கடவுள் தான் சூர்யா மனசை மாத்தினாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா, அதே கடவுள் தான் என் புள்ள ரூபத்துல அவன் மனசை மாத்திருக்காருன்னு நான் நம்புறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கலைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருச்சுங்க. ஒரு பக்கம் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி தாலியை கழட்டி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக அபி முடிவு பண்ணிட்டா. அதுக்கே அவன் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கலாம். ஆனா நம்ம வெற்றி பண்ண ஏற்பாட்டால கேஸை சும்மா வாபஸ் வாங்காம தான் மேலேயே தப்பு இருக்கிறதா சொல்லி வாபஸ் வாங்கி தண்டனையும் வாங்கிக்கிட்டான். அதுக்கு காரணம் நிச்சயமா நம்ம வெற்றி தாங்க. உங்க கண்ணுக்கு என் புள்ள தப்பானோன்னா தெரியலாங்க. அவன் எப்பவுமே சரியாதாங்க இருந்திருக்கான். ஏன் இந்த வீடு இடிக்க வந்தப்ப யார் வந்து காப்பாத்துனா, யார் வந்து போராடினா? கலையா அன்பா? வெற்றி தானேங்க போராடி எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்தா. நீங்க அதை மறந்துட்டீங்களா? இத பாரு கமலா, அத பத்திலாம் பேச நான் தயாரா ஆனா இல்ல. பேசிதாங்க ஆகணும். அவன் செஞ்ச கெட்டதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவன் செஞ்ச நல்லத நான் பேசக்கூடாதாங்க? வர வர நல்லா பேச கத்துக்கிட்டேன். எல்லாம் அந்த அபி. அது அப்படிதாங்க. அதுக்கு என்ன இப்போ? அவன் நம்ம வீட்டை மட்டும் காப்பாத்தலைங்க, பெரியவனையும் இப்ப அவன் தான் காப்பாத்திருக்கான். இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு என்ன நடந்தாலும் அவன் தாங்க காப்பாத்துவான். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. மத்தவங்களை காப்பாத்துறது இருக்கட்டும், தன்னையும் தான் எதிர்காலத்தையும் காப்பாத்திக்க துப்பு இல்லாம தானே இது வரைக்கும் இருக்கான். அதுக்கு என்ன சொல்ற? அது உங்க பார்வையிலங்க. ஆனா என் பார்வையில அவன் எல்லாத்துலயுமே கரெக்டா தாங்க இருக்கான்.
என்ன அவன் செஞ்ச நல்லதெல்லாம் வெளியில காட்டிக்கிட்டதே கிடையாது. அந்த விஷயத்துல அவன் அவங்க அப்பா மாதிரி, உங்களை மாதிரின்னு சொன்னீங்க. இங்க பாரு கமலா, உன் மகனை எப்படி வேணாலும் புகழ்ந்துக்கோ, பேசிக்கோ. அதுக்காக என்ன மாதிரின்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தாத. சரி வேணாம். அத்து விட்டுருன்னு பிரியுது கல்யாணத்துல வேணா சாத்தியமா இருக்கலாம். ஆனா அப்பா மகன் பந்தங்கிறது அப்படி இல்லைங்க. டைவர்ஸ் பண்ணி பிரிக்கிற பந்தம் கிடையாது. பிறப்பால வருது, ரத்தத்தால வருது. இல்லன்னு 1000 தடவை சொன்னாலும் அவன் உங்க மகன்தான். அவனை பத்தி நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. எது எப்படியோ என் புள்ள கலை நல்லபடியா வெளியே வந்துட்டான், அது போதும் எனக்கு. எனக்கு மாத்திரை போட்டது தூக்கம் தலையை சுத்துது, நான் படுக்கிறேன். உனக்கு தூக்கம் வரப்ப நீ தூங்கு, நான் படுக்கிறேன். அந்த ஆளு தூக்கறதுல சப்ப மேட்டர்ண்ணே. ஒரே ஒரு பாரா போலீஸ் மட்டும் தான் அந்த ஆளு வீட்டு முன்னாடி இருப்பான். போன தடவை மாதிரி நைட்ல போறோம், போலீஸை மயக்க முடிச்சுட்டு அந்த ஆளு தூக்கத்துல தூக்கிட்டு வந்துருவோண்ணே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவரை முன்னாடியே தூக்குனா நமக்கு தான் பிரச்சனையில வந்து முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை கடைசி நிமிஷத்துல தான் தூக்கணும், அதுதான் முக்கியம். ஏங்க எப்படி? ஏய், நாம தான் தூக்கணுன்ற சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாதுடா. நம்ம நோக்கம் அந்த ஆள் எஸ்பி ஆஃபீஸில் போய் மனு கொடுக்க கூடாது, அதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்க. வெற்றி, வேற வழியில் வெற்றி. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் தூக்கணும். அதுவும் இல்லாமல் எஸ்பி ஆஃபீஸுக்கு மனு கொடுக்கறதுக்காக ஊர்வலமாக தான் போவார். அவரை கூப்பிட்டு போகிறதுக்குன்னு அவர் வீட்டில் எக்கச்சக்கமான ஆட்கள்லாம் வருவாங்க. அந்த ஆளுங்க வரத்துக்கு முன்னாடியே அவரை வீட்டுக்குள்ளே போய் தூக்கணும்னு வச்சுக்க, கரெக்டாக இருக்கும்பா. இப்படி யோசிப்போம். ஆளுங்க வரட்டும், வெயிட் பண்ணட்டும். ஐயா உள்ள ரெடி ஆகுறப்ப கூட்டத்தோட கூட்டமா போய் தூக்குனா அது எப்படிப்பா? நம்மளதான் எல்லாருக்கும் தெரியுமே. சித்தப்பே, அதான் மாஸ்க் இருக்குல்ல, இப்போ மாஸ்க் போட்டால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. வெற்றி என்ன சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். கூட்டத்தோட கூட்டமாக போய் தூக்குனா தான் சந்தேகமே வராது. ரைட்டு. அப்போ கூட்டத்துக்கு நடுவில் தான் அந்த ஆளை தூக்குறோம். அதை எப்படின்றத பக்காவா பிளான் பண்ணுவோம். சூப்பருங்க. அதுல தானே உங்களுடைய சாமர்த்தியமே இருக்கு. என் வெற்றியோட சாமர்த்தியத்தை பத்தி நீ சொல்லாத குவாட்ரு, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். திருமணஞ்சேரி கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க போனா கல்யாணம் நடக்கணும் சொன்னாங்களா, அதான் அங்க போய் வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் சாமின்னு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். சாமியாவது உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். என்னாச்சு? எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே. இல்லையே, உங்க 5 பேரோட மொழியே சரியில்லையே. ஏதோ திருட்டுத்தனம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொள்ளையடிக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம் பாரு. உனக்கு என்னடி இந்த இடத்துல வேலை? அதான் பிரசாத தர வந்தேன்னு சொன்னல. ஏன் நான் இங்க வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? பிரசாதம் தானே, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கிளம்படி, வாங்கிட்டு அனுப்புடா அவளை ஃபர்ஸ்ட். அதெல்லாம் முடியாது. பிரசாதம் உனக்கு மட்டும்தான். இது உனக்கும் எனக்கும் மட்டும் வேண்டிக்கிட்டது. சரி, வச்சுட்டு போ. இங்க வச்சு போடி. என்ன நீ சும்மா போன்னு விரட்டிக்கிட்டே இருக்கா? ஏதோ தில்லுமுள்ளு பண்ற மாதிரியே இருக்கே. ஆமா, அப்படியே தில்லுமுள்ளு பண்ணா உனக்கு என்னடி? இப்ப நீ போறியா இல்ல குருடா எடுத்து மூஞ்சில ஊத்தவா? ஐயா, ரொம்ப தான் சிலுத்துக்காத. இந்த பாரு, திருமணஞ்சேரி கோயிலு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு. கூடிய சீக்கிரம் அந்த சாமியே உனக்கும் எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிரும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஏய், முதல்ல கிளம்பிடுறல்ல. ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிருந்ததுல என்னென்னமோ நடந்துருச்சு போல இருக்கு. பெரிய சிக்கலாமே கேள்விப்பட்ட. என்னாச்சு வெற்றி? அதை பத்தி ஒரு 10 பக்கத்து கட்டுரை எழுதி வீட்டுக்கு அனுப்புறேன். ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து படி. கிளம்பி போமா, காலங்காத்தால கடுப்பேத்தி. என்ன பண்ண போறீங்க? நிஜமாவே உங்க யார் மொழியுமே சரியில்லையே. என்ன ராதா, சொன்னா கேட்க மாட்டியா?
நாங்க யாரையும் தூக்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கலையே. நாங்க எல்லாரும் எங்க பர்சனல் விஷயத்தை பத்தி பேசி என்னண்ணே எதுக்கு நீ அடிச்ச? கொசுடா, அதனாலதான் அடிச்சேன். கொசுவா? போயிருச்சானே? கூடிய சீக்கிரத்தில் போயிரும் தான் நினைக்கிறேன். ஏய், கலைமாமாக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏய், ஊர்ல இருக்க ஒரே பிரச்சனை அது நீ மட்டும் தான். நீ கிளம்புனா எல்லாம் சரியாயிரும். தயவு செஞ்சு கிளம்புறியா? போறேன். உங்க எல்லாரும் கூடயும் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு அரட்டை அடிச்சிட்டு போலான்னு வந்தா நீங்க தான் போன்னு துரத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா. டீக்கு வேணா காசு கொடுத்துட்டு போ, நாங்க அப்புறமா குடிச்சுக்கிறோம். டீக்கு கூட காசு வக்கு இல்லாமையா இருக்க? காசு வேணா வெற்றி கிட்ட கேளு, ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் கிளம்புறேன். கிளம்பு, காத்து வரட்டும். என்ன ராதா காசு மம்மி ஓடுறியே, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போயா, உன் பேரை சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். நீ திங்கிற அரை இட்லிக்கு 50 ரூபா உனக்கு கேக்குதாக்கும். பா, வேற யாராவது இழிச்ச வை கிடைப்பா, என்னை விட்டு. சப்பாடி, நான் கூட நம்ம பிளான் ராதா கேட்டுச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். கேட்டுக்குள்ளவா? என்னண்ணே கொசு இன்னும் போகலையா? இப்ப போயிரும். ஏண்டா விட்டுருந்தா நீயே சொல்லிருப்ப. ஏய் கீழே குனிடா, எதிரி அடிக்க முடியல. சரி தூக்குடா. வாடா அந்தரா. சத்தாடா நீ. ஹாய் புருஷ், நல்ல வேளை தூங்கி இருப்பியோன்னு நினைச்சேன். இந்தா உனக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன், சாப்பிடு. எனக்கு எதுக்குடி இதெல்லாம் ஆர்டர் பண்ற? உனக்கு பிடிக்கும்ல பக்கெட் சிக்கன். இந்தா. ஏய், ஆர்டர் பண்ணி சுட சுட வர வச்சிருக்கேன், புடி சாப்பிடு. எனக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க நீ? சாப்பிடு. இது மட்டும் இல்ல, ஐஸ்கிரீம் கூட ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். இல்லையே, உன்னை நம்புற மாதிரிலாம் இல்லையே. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கூட கிடையாது. திடீர்னு எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிற நீ? எல்லா காரணமா தான். ஏய், நைட் இந்த சிக்கன் ஐஸ்கிரீம் தான். நாளைக்கு காலையில ஏன் ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கேன். காலையிலேயுமா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? எஸ் புருஷ், சுட 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 காஞ்சிபுரம் இட்லியும் மதுரை அம்மா மிஸ் ஐர மீன் குழம்பும் காம்பினேஷன் அப்படியே செம்மையா இருக்கும். உனக்கு பிறந்த நாள் சர்ப்ரைஸ் நான் ஏதாவது கொடுப்பேன்னு எதிர்பார்க்கறியா? அதெல்லாம் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவம், உங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்பப்போ உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு விருந்தெல்லாம் வைப்பாரு. இனிமே உன்னை நான் தானே கவனிச்சுக்கணும், அதுக்குதான். இப்ப என்ன சொல்ல வர? விஷயத்த கேள்விப்பட்டியா இல்லையா புருஷ்? டிராபிக் பொன்னுசாமி சாரு, உங்க அண்ணன் அதான் மிஸ்டர் பூங்காவனம், அவர் உங்க மேல எஸ்பி கிட்டே கேஸ் கொடுத்துட்டாரு. உனக்கு விஷயமே தெரியாதா? இப்ப அதனால என்னடி? இப்ப எஸ்பியா வந்திருக்கிறது யார் தெரியுமா? ஜீவானந்தம். ரவுடிங்களுக்கெல்லாம் அவர் சிம்ம சொப்பனம். இந்த கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல் பண்ற ரவுடிங்களெல்லாம் அடிச்சு உள்ள தூக்கி போடுறதுதான் அவரோட முதல் வேலையே. உங்க அண்ணன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு தான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பொன்னுசாமி சார்ல அவரே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாராம். இனி என்ன, அரெஸ்ட் தான், கேஸ் தான், ஜெயிலு தான். பயமுறி சாவடிச்சிருவோம். அப்பப்பா, நான் போயிட்டா சொன்னதெல்லாம் நடக்காம போயிடுமா என்ன? எப்படி இருந்தாலும் நடக்கதான் போகுது. இன்னைக்கு எப்படியாவது டிராபிக் பொன்னுசாமி சாரை தூக்கிடலாம்னு நினைச்சல? இரு, எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஜீவானந்தம் எஸ்பி யாரையும் சும்மா விட மாட்டாரு. அவர் நடவடிக்கை எடுத்தா உங்க அண்ணன் பூங்காவனம் தப்பிக்கவே முடியாது. ஏய், எங்க அண்ணன் என்ன யாரும் சப்போர்ட் இல்லாத ஆள் நினைச்சியா? கட்சிக்காரங்க மட்டும் சப்போர்ட் கிடையாது, மக்களோட சப்போர்ட் சேர்ந்து இருக்கு, தெரிஞ்சுக்க. பொன்னுசாமி மட்டும் கிடையாது, அந்த ஆளோட தாத்தனே வந்தாலும் எங்க அண்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. புருஷ், கட்சிக்காரங்க சப்போர்ட் ஆணி புடுங்குற ரிப்போர்ட் எல்லாம் இந்த ஜீவானந்தத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் கைய வச்சாருன்னு வச்சுக்கோ, எவனாலே அதுல இருந்து வெளியே வரவும் முடியாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ புருஷ். எங்க அண்ணனை கப்பத்தை எங்களுக்கு தெரியும், வெளில போடி. அடிக்கல. நீ நினைக்கிற ஒண்ணும் நடக்க போறதில்ல, தெரிஞ்சுக்க. ஜீவானந்தமா இல்ல பூங்காவனமா நான் பாத்துக்கிறேன்.
ஒருவேளை இந்த விளையாட்டை நீ வேடிக்கை பார்த்து ரசிக்கணும்னு வச்சுக்கவேன், இந்த சிக்கனை வச்சுக்கிட்டு ஓரமா போய் சாப்பிட்டு வேடிக்கையை மட்டும் பாரு. பாருடி, இந்த விளையாட்டு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு. தயவு செஞ்சு என் தூக்கத்தை கெடுக்காம இடத்த காலி பண்ணு. கடைசியா கேக்குறேன் புருஷ், அடுத்த ஐஸ்கிரீம் கூட வரப்போகுது. என் கோவம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. ஒழுங்கா என் கையில அடிபட்டு சாவமா போயிரு. அடிச்ச செத்து போயிருவ நீ. அந்த கேஸ் வேற உன் மேல விழணுமா? இதுக்கே 5 வருஷமா. பாவம், போனா போகுதுன்னு உன்னை விட்டுட்டு போறேன் புருஷ். புருஷ், நாளைக்கு காலையில இந்த ஐர மீன் குழம்போ காஞ்சிபுரம் இட்லி இது ஆர்டர் பண்ணவா வேணாமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் காலையில சாப்பிடும் போது நீ பாத்துட்டு அழக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓடி. ஏய் எருமை, நான் தான் துவைக்கணும், கீழே போடாத.